யாருக்கும் என்னை கொஞ்சம் கூட பிடிக்கல. எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க. என் வீட்டில் கூட என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஆஃபீஸில் எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க. சாப்பிட போகும்போது கூட எல்லாரும் ஒன்றா போகிறாங்க, என்னை கூப்பிடாமையே போகிறாங்க. என்னுடைய பேச்சை யாரும் காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கும் இதே நிலைமை இருக்கலாம். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, யாரும் என் கூட ஃப்ரெண்டாகவே பழக மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நினச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, அதை குறித்து நினச்சி வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யாரையோ குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்கள்ல, அவங்க உங்களை நேசிக்கிறவங்களா? இல்லை, அவங்க உங்களை வெறுக்கிறவங்க. உங்களை வெறுக்கிறவங்கள குறித்து நீங்கள் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை நேசிக்கிறவங்களா இருந்தால் அவங்கள குறித்து யோசிக்கலாம். உங்களை நேசிக்காத ஒருத்தரை குறித்து நீங்கள் யோசித்து உங்கள் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லை, இதனால் உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறீங்க. உங்கள் மன அழுத்தம் அதிகமாகுது. இதனால் உங்கள் உடலும் பாதிக்கப்படுது. இது உங்களுக்கு புரியுதா? உங்களை வெறுக்கிற ஒருத்தவங்களை நினச்சி கவலைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு, உங்களை குறித்து எப்போதும் யோசித்து கொண்டிருக்கிற, உங்களுக்கு என்ன நன்மை செய்யலாம்னு யோசித்து கொண்டிருக்கிற, உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. அவரை உங்கள் வாழ்க்கையில் அசட்டை பண்ணியிருக்கிறீங்களா? அவரை நீங்கள் புறக்கணித்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்கள். அவரை நான் ரொம்ப நாளாக அசட்டை பண்ணிட்டேன், இனிமேல் அவரை அசட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லி அவரை நோக்கி பாருங்கள். ஏசாயா 53:3 சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். பார்த்தீங்களா? நம்மளை நேசிக்கிற ஒரு நல்ல தேவனை நம்ம என்ன பண்ணிட்டோம்? அசட்டை பண்ணிட்டோம். அவரை நம்ம புறக்கணிச்சிட்டோம். அவரை ஏற்றுக்கிட்டவங்களா கூட இருக்கலாம். அவரை ஏற்றுக்கிட்ட பிறகு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொடர்ந்து அவரை அசட்டை பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள். அவரை அசட்டை பண்ணாமல், அவரை புறக்கணிக்காமல், இன்றைக்கு அவரை ஏற்றுக்கிட்டு அவரை நேசித்து அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருந்து அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை நேசிக்கிற நல்ல இதயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கவலைப்படாதீங்க. உங்களை நேசிக்கிறதுக்கும் சிலர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை நேசித்து உங்களுக்காகவே தன்னுடைய உடலை கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து, தன்னுடைய ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை எண்ணி பாருங்கள். கர்த்தர் நல்லவர்.